கிட்னியுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம பிளட்ல இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸை, அதாவது நம்ம உடம்புல இருந்து மெட்டபாலிசம் மூலமாக நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும் டெய்லி. அது மற்ற உறுப்புகளுக்கு டேஞ்சரஸாக இருக்கும், பிரெயினுக்கு, ஹார்ட்டுக்கு, அதுக்கெல்லாம். ஸோ அந்த கெட்ட பொருட்களை வெளியேற்ற வேண்டிய வேலையை தான் கிட்னி மெயினாக செய்யுது. அதுதான் எக்ஸ்கிரீட்டிவ் ஃபங்க்ஷன், ரொம்ப மெயினான ஃபங்க்ஷன். அதை தவிர கிட்னிக்கு வேறு சில ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. எல்லாரும் நினச்சிக்குவோம் வெறும் யூரின் ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும்தான் கிட்னியோட வேலை அப்படின்னு நினச்சிக்குவோம். பட் நம்மளுடைய வாட்டர் பேலன்ஸை பார்த்துக்கிறது. இப்போ நம்ம தண்ணி கம்மியாக குடிச்சா கம்மியாக யூரின் போய் நம்ம நீர்ச்சத்தை தக்க வச்சுக்கும். தண்ணி நிறையா குடிச்சா யூரின் நிறையா போய் வாட்டர் உடம்பு விட்டு வெளியே போக வச்சுக்கும். ஸோ இது சரியாக செய்யலைன்னா, இப்போ நிறைய தண்ணி குடிச்சிட்டு யூரின் சரியாக போகலைன்னா உடம்புல வீக்கம் ஏற்பட்டுரும். இல்லை தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு யூரின் நிறையா போயிட்டு இருந்தால் உடம்புல டீஹைட்ரேஷன் ஆகிடும். ஸோ அந்த வாட்டர் பேலன்ஸை பார்த்துக்கிறது கிட்னியோட வேலை தான். அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் பேலன்ஸ் ப்ளஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்க்ரீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிட்னி நம்ம பிபியை மெயின்டைன் பண்ணுறதும் கிட்னியோட வேலை தான். ரெனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை கிட்னி செக்ரீட் பண்ணி உடம்புல நம்மளுடைய பிளட் ப்ரெஷர் நார்மலாக பார்த்துக்க கிட்னி ஹெல்ப் பண்ணுது. அதனால தான் சில கிட்னி டிசீசஸில் பிபி ரொம்ப அதிகமாக இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கிட்னி விட்டமின் டி, இப்போ விட்டமின் டி தோலில் வெயில் பட்டு அந்த கொலஸ்ட்ரால்லேருந்து அது கன்வெர்ட் ஆகி 25 ஹைட்ராக்சி விட்டமின் டியா லிவரில் கன்வெர்ட் ஆகும். அது ஆக்டிவ் விட்டமின் டியா 125 டைஹைட்ராக்சி கோலிகால்சிஃபரால மாறுறது கிட்னியில் தான். ஸோ அந்த ஃபைனல் ஸ்டெப் ஆஃப் ஆக்டிவ் விட்டமின் டி ஃபார்ம் ஆகிறது கிட்னியில் தான். ஸோ இப்போ அந்த ஆக்டிவ் விட்டமின் டி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா போன் ப்ராப்ளம்ஸ், கால்சியம் உடம்புல குறைஞ்சி போகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். ஸோ கால்சியம் மெட்டபாலிசத்தை பார்த்துக்கிறதும் கிட்னியோட வேலை தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல ஹீமோகுளோபின், ரத்த சத்தை பார்த்துக்கிறதும் கிட்னியோட வேலை தான். கிட்னி எரித்ரோபாய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. அதன் மூலமாக நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் நார்மலாக இருந்துக்குது. ஸோ இதெல்லாமே கிட்னியோட வேலை. ஸோ கிட்னியோட வேலை எக்ஸ்கிரீட்டரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் சில ஹார்மோன் ப்ரொடக்ஷனால இருக்கிற விட்டமின் டி, எரித்ரோபாய்டின், ரெனின், இந்த மாதிரி சில ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸும் கிட்னி பார்த்துக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆசிட் பேஸ்ட் பேலன்ஸ், நம்ம உடம்போட பைகார்பனேட்டும் அமிலம், பிளட்டோட அமிலம் அண்ட் பிளட்டோட பிஹெச் மெயின்டைன் பண்ணுறதும் கிட்னியோட வேலை தான். கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்குங்கிறதுக்கான ஏர்லி சைன்ஸ் பார்த்தீங்கன்னா, கால் வீக்கம் இருக்கிறது, இல்லை தூங்கி எந்திர உடனே முக வீக்கம் இருக்கிறது, அந்த மாதிரி இருந்தால் கிட்னி சிம்டம்ஸ் இருக்கலாம். இல்லை சில சமயம் யூரின் ரொம்ப குறைஞ்சி போகிறது, இல்லை யூரின் திடீர்னு நிறையா போகிறது, இப்போ சில சமயம் ரொம்ப அதிகமாக யூரின் போகிறது, இதெல்லாமே கிட்னி டிசீஸோட ஒரு வார்னிங் சைன்ஸாக இருக்கலாம். பட் இதை பீப்புள் ஏன் இக்னோர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு லாங் டிராவல் பண்ணேன், காலை மடக்கியே உட்காந்துருந்தேன், அதனால தான் எனக்கு வீக்கம் வந்திருக்கு, இது படுத்தா சரியா போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. இல்லை யூரின் ரொம்ப குறைவா போகுது அப்படின்னா உடனே மருத்துவர் அணுகாம நம்ம தண்ணி கம்மியாக குடிச்சிட்டோம், அதனால தான் நம்ம யூரின் கம்மியாக போகிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு மக்கள் இக்னோர் பண்ணிக்குவாங்க. முக வீக்கத்தையும் கிட்னிக்கும் முக வீக்கத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அதையும் இக்னோர் பண்ணிக்கலாம். அப்புறம் சில சமயம் மேல் வயிறு வலி, அடி வயிறு வலி, அந்த மாதிரி வந்ததுன்னா இது ஏதோ நான் ஏதோ உணவு ஏதோ தெரியாமல் எடுத்துக்கிட்டேன், அதன் மூலமா ஒரு இன்டாலரன்ஸ்னால நமக்கு பெயின் இருக்கலாம் அப்படின்னு பேஷண்ட்ஸ் இக்னோர் பண்ணலாம். கிட்னி மோஸ்ட் ரிசிலியன்ட் ஆர்கன்னு சொல்லுவோம். என்னன்னா பெரிய பிரச்சனைகளை கிட்னி தாங்கிக்கும், அந்த மாதிரி ஒரு தன்மை கொடுத்துருக்காங்க. இது இருதயத்துக்கும் பிரெயினுக்கும் மாறா கிட்னி இருக்கு. இருதயம்னா உடனே ஒரு செஸ்ட் பெயின் வந்துடும், உடனே மருத்துவரை அணுகிடுவாங்க. ஒரு பிரெயின்ல ஒரு ப்ராப்ளம், ஒரு ரத்த கட்டி ஏற்படுது அப்படின்னா ஒரு தலைவலி வந்துடும், இல்ல ஃபிட்ஸ் வந்துடும், இல்ல ஸ்ட்ரோக்கே ஒரு சைடு கை கால் வராம போயிடும். ஸோ இமீடியட்டா சிம்டம்ஸ் வந்துடும். ஸோ அது உடனே மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போயிடும். பட் கிட்னி ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த கால் வீக்கம் வர்றது, யூரின் குறைஞ்சு போறது, அதெல்லாம் உடனே வராது. கொஞ்சம் லாங் ஸ்டாண்டிங் கிட்னி ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸ் வரும். ஸோ நிறைய கிட்னி வியாதிகள் சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஏர்லி டெஸ்ட்ஸ் தான். ஸோ நம்ம ஒரு ஏற்கனவே சுகர் இருக்கவங்களோ, இல்லை ஃபேமிலி யாராவது கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களோ, இந்த மாதிரி ஹை ரிஸ்காக இருக்கவங்க பிளட்ல யூரியா கிரியாட்டின்ங்கிற டெஸ்ட் பார்க்கணும், அண்ட் யூரின் டெஸ்ட்டும் பார்க்கணும். இது பார்த்தா தான் நம்ம சிம்டம்ஸே இல்லைனாலும் கிட்னி ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஒருத்தருக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியும்.